நீங்கள் 2-4 எல்லாம் தள்ளிப்போம். காங்கிரஸ் வேண்டாம், எதுவுமே யாருமே வேண்டாம். நான் இங்கேருந்து 30 தூக்கிடுறேன்னா 108, 30, 130 கம்ஃபர்டபுளாக தாவேக்கா ஆட்சியாகவே இது நடக்கும். நீங்கள் வந்து செங்கோட்டையின் மூலியமாக இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. 11 சீட்டை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இந்த நம்பர்ஸ் வரும் நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு ஆட்சி நீடிக்கும் தான் நினைக்கிறேன். அது பெரிய குழப்பம்லாம் ஏற்படாது. ஐ ஸ்போக் வித் விஜய் அண்ட் எக்ஸ்டெண்டட் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு ஒன்று போட்டார். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த கூட்டணி சார் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குலாம் வந்துச்சு. அப்போ பணத்தை வாங்கிக்க, ஆனால் குத்துறதெல்லாம் தாவேக்கு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய புரட்சி. ஜான் ஆரோக்கியசாமி தான் மாற்ற முன்னேற்ற அன்புமணிக்கு வேலை பார்த்தவர். கரெக்ட். அப்போ நேற்று நைட்டே அந்த லைன் ஓப்பன் பண்ணியிருப்பார். ஏன்னா ராகுல் காந்திக்கு ட்வீட் போட்ட கொஞ்ச நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து சொல்லி போட்டார். இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் அரசாங்கத்தின் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இது அதிகாரிகள் ஆட்சியாக இருந்தது. அனுபவம் இருந்தவர்களையே வச்சு அதிகாரிகள் இந்த ஆட்டினாங்கன்னா ஒன்றுமே இல்லாதவங்களை என்ன செய்வாங்க? சிஎம் ஆக்கணும்னு நினைத்த மக்களுக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல உண்மையிலே. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலின் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? யாரும் எதிர்பாராத விதமாக இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. பல கருத்துக்களை உடைச்சிட்டு பல ஜோசியர்கள் கருத்துக்கெல்லாம் தூக்கி வீசிட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்துட்டாரு. வந்தாலும் கை கட்டினது வாய் கட்டாத குறையா இன்னைக்கு வந்து தொங்கு சட்டமன்றம் அமைய போகுது. எப்படி சார் போகும்? எப்படி எதிர்பார்க்குறீங்க? முதல்ல வந்துங்க நீங்கள் சொன்ன மாதிரி பல கணிப்புகளும் பொய்த்து போயிருக்கின்றன. அதில் வந்து கூடுதலாக என்னுடைய கணிப்பும் பொய்த்து போயிருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக முதல்ல நான் ஏற்கிறேன். அதை ஏற்றுக்கிட்டா தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிற அந்த புள்ளியிலேருந்து நம்ம வந்து விஜய் அரசியல் கடுமையாக விமர்சிச்சே நான்லாம் பேசியிருக்கேன். இன்னுமே அந்த விமர்சனத்துலலாம் நான் வந்து மாற்றம்லாம் இல்லை. அந்த விமர்சனம் பின்வாங்கலாம் போகிறதில்ல. அந்த விமர்சனத்தை இன்னுமே அதெல்லாம் நான் வச்ச விமர்சனம் நியாயமான விமர்சனம் தான் நினைக்கிறேன். மக்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்க தவறிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அது முழுமையாக இருக்கிறேன். வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு வாழ்த்துக்கள், விஜய்க்கு வாழ்த்துக்கள். முதலில் நீங்கள் கேட்டதில் தொங்கு சட்டமன்றம் இப்போது 108 சீட்ஸ் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த 108ங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த செய்திக்கு 103, 111 இப்படி ஒரு ஆசோலேஷனில் இருந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியாக திருப்பத்தூரில் ஜெயிச்ச பெரிய கருப்பனை ஜெயிச்ச வேட்பாளர் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் கடைசியாக ஓட்டு கூட ஒருத்தர் போட்டிருந்தார். ஒத்த ஓட்டு ஜெயிச்சார்னா அவருக்கு ஒருத்தர் ட்விட்டரில் மஸ்கட்ல இருந்து ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு. மஸ்கட்ல இருந்து ஒருத்தர் எழுதியிருக்காரு, உங்களோட ஓட்டு வீண் போகல, நீங்க போட்ட அந்த ஒத்த ஓட்டுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம். அவர் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. மஸ்கட்ல இருந்து வந்தவர் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காரு. அவருடைய ஓட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு, உங்களுடைய ஓட்டு வீண் போகலங்க, நீங்க மஸ்கட்ல இருந்து வந்தது வீண் போகல, டிவிகேக்கு நீங்க போட்ட ஓட்டுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல எம்எல்ஏவே மாறிட்டாரு, ஒரு அமைச்சர் தோத்திருக்காரு அப்படிங்கிறது எழுதியிருக்காரு. அதையும் நான் பார்க்குறோம். இதில் வந்து நீங்கள் 108 மேஜிக் நம்பருக்கு இன்னும் 10 இது வேணும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் 2 சீட்டையும் ஜெயிச்சிருக்காரு, திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லையும். ஸோ ஒன்று ஆப்வியஸ்லி ராஜினா பண்ணியாகணும். அப்போ 11 சீட்டு அவருக்கு தேவையாக இருக்கிறது. 11 சீட்டை தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இந்த நம்பர்ஸ் வரும்? நான் 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். திமுக கூட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன நம்பர்ஸ், இல்லை அதிமுக கூட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன நம்பர்ஸ். ஏன்னா திமுக கூட்டம் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் வந்து 5 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம், மயிலாடுதுறை, கிள்ளியூர், குளச்சல் 5 சீட் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 5 பேருமே உடனடியாக போகக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா உடனடியாக சொல்கிறேன்னா, நேற்று வந்து எல்லாருமே பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் முதலாக வாழ்த்து தெரிவித்து அண்ணாமலை தான் நினைக்கிறேன். அண்ணாமலை தான் வந்து விஜய்க்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு சீமானும் ஸ்டாலினும் தோற்றுள்ளார்கள் அவர் 2 பேரும் கம்பைன் பண்ணி ஒரு மாதிரி எழுதுறாரு. அவர் ஒரு வன்மத்தை தீர்த்துக்கிறாரு வச்சுக்கலாமே, அது வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். நடந்து போச்சு வாழ்த்துக்கள். அதற்கு பிறகு ஒரு தேசிய தலைவர் வந்து வந்த வாழ்த்து என்பது ராகுல் காந்தி வாழ்த்து தான். ஐ ஸ்போக் வித் விஜய் அண்ட் எக்ஸ்டெண்டட் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு ஒன்று போட்டார். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒரு புதிய முதலமைச்சருக்கு நீங்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, எல்லாம் சந்தோஷம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கூட்டணி சார் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குலாம் வந்துச்சு. ஆமாம், நீங்கள் இருக்கிறது திமுக கூட்டணி. அந்த கூட்டணியை கூட விட்டுருங்க, கட்சிக்காரராக வேலை பார்த்தாங்க. இப்போ கேரளத்தில் வின் பண்ணதுக்கு வெற்றி, வேலை பார்த்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறீங்கல்ல. ஒரு கட்சித் தலைவனுடைய பண்பு என்பது நீங்கள் வெற்றி பெற்றோன்னு எப்படாலும் நீங்கள் வாழ்த்திடலாம், தோற்றோட மூலம் தட்டி கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. 28 சீட்டு கொடுத்து 28 சீட்லேயும் நீ கடுமையாக வேலை பார்த்தீங்களே. நீங்கள் நம் கூட்டணிக்காக உழைத்த மற்ற கட்சியினர், திமுக தலைவர் இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த மெசேஜா, இல்லை இதை விஜய் வாழ்த்திட்டு பிறகு அடுத்த மெசேஜாக கூட போட்டிருந்தீங்கன்னா கூட ஓகே, பரவாயில்லைங்க. ஏன்னா இந்த மண்ணில் இன்றைக்கும் காங்கிரஸ் வரணும், இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்னும் காங்கிரஸ் வரணும், காங்கிரஸ் நம்ம வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற மக்கள் இன்னும் இருக்கிறார்கள். கண்டிப்பாக. என்ன சொல்லணும்னா காங்கிரஸ் ரொம்ப தேய்ந்து போன கட்சியாகத்தான் இருக்கிறது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா. ஆனாலும் காங்கிரஸ் வரணும், ஏன்னா பாஜகவை எதிர்க்கக்கூடிய அளவில் எங்கள் காங்கிரஸ் மட்டும் தான் எங்கள் கண்ணுக்கு தெரியுது, அதனால நாங்கள் அது வந்து இன்னும் காங்கிரஸை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம் அப்படிங்கிற மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்கள் தான் இன்றைக்கி இந்த 5 வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு அலையில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா,
அதற்கு முதலில் இந்த மக்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். இந்த உங்களோட கூட்டணி கட்சியினருக்கு நன்றி சொல்லணும். உங்களோட சொந்த கட்சிக்கு நன்றி சொல்லணும். இதே நீங்கள் சொல்லணும். ஸோ ஒரு இண்டிகேஷன் கிளியராக கொடுக்குறாரு. திமுக எப்படி போனால் எனக்கு என்ன நான் எதிர்பார்த்தா தானே. நான் விஜயோட போகிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் முன்னாடி சொன்னேன் உங்கள்கிட்ட 20% விஜய் எடுத்தாலே நம்ம பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்ம விஜயை கொண்டு போயிடலாம். 2 மியூச்சுவலாக அது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அந்த கணக்குகள் தான் இருந்தது, இங்கே ராகுல் காந்திக்கும் அந்த கணக்குகள் இருந்தது. அந்த கணக்குகள் 20% எடுத்திருந்தாலும் இன்னைக்கு கிட்டத்தட்ட அவர் சிஎம்ஏ ஆக போகிறாரு. ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுருச்சு. அப்படி ஏற்பட்டிருக்க சூழலில் உடனடியாக யார் போவார்கள், அந்த 11 பேரில் யார் உடனடியாக போகிறோம்னா காங்கிரஸ் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ வேண்டான்னு சொல்றது செல்வ பிறந்தகையும் இல்லை. ஆமாம், செல்வ பிறந்தகை அடுத்து அவரை தூக்கிட்டு யாரை போடலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா விஜய் கூட அணுக்கமாக இருக்கக்கூடிய யாராக இருப்பார்கள், மாணிக் தாக்கூர் இருப்பாரா, ஓகே அவரை போடுங்க. இந்த மாதிரியான ஒரு லைனுக்கு போயிடுவாங்க. திமுகவோட யாரும் அதிகமாக முரண்டு பிடிப்பார்கள் அவர்கள் கூட போடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வம்புழுப்போன் கூட ஆகலாம். இல்லை அவங்க வம்புழுக்கிற நம்ம சமாளிக்கணும், இணையத்தெல்லாம் வம்புழுப்பாங்க அதெல்லாம் சமாளிக்கணும் ஒரு இடத்துக்கு கூட போகலாம். ஸோ முதலில் 5 சீட் இங்கேருந்து வந்துடும். அடுத்ததாக பெரிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளில் பாமக 4 சீட் இருக்குது. சில என்ன கேட்கலாம்னா என்டிஏலேருந்து எப்படிங்க வருவாங்க, அது சொல்லப்போனால் இப்போ தான் ஒரு ராஜ்யசபா எம்பி வேறு ஆயிருக்காங்க. ஆயிருக்கும் போது எப்படி உடனடியாக வருவார்கள்னு ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் அந்த ராஜ்யசபா கணக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லையும் இப்போதானே கிறிஸ்டோபருக்கு எம்பி சீட்டு திமுக தூக்கி கொடுத்துருக்கு. ஆமாம், அது தூக்கி கொடுத்துருக்குல்ல. அப்போ அவங்களுக்கு இல்லாத நன்றி இவருக்கு வரணுங்கிறது நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஒன்று அவருக்கு இருக்கிற ஒரு சிக்கல், அது நெருடல். அமித்ஷா அவர்கள்ட்ட ஐயா நான் போகலாமா ஒரு பர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன போகலாமா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் விஜய் கூட போய் சேர்ந்துக்கப்பா, உன் மனைவி கூட மினிஸ்டர் வரது. ஏன்னா விஜய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, அது இந்த நேரத்தில் நீங்கள் டிமாண்டாகவே வைக்கலாம், யார் போறீங்களா டிமாண்டாக வைக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஆனால் அது நடக்குமா சார்? ஏன்னா இப்போ ஆல்ரெடி நல்லா ஓப்பனாக தெரியுது விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட தான் ரொம்ப இதாக இருக்காரு, டீப்பாக இருக்காரு. ராகுல் காந்தி அந்த அளவுக்கு போட்டிருக்காரு. இந்த சமயத்தில் நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல யார்கிட்ட? அமித்ஷா உள்பட. அமித்ஷா கிட்ட வேணாங்க, நான் சொல்றது பாமக. இப்போ நீங்க பாமக தான் சொல்றேன், பாமக தான் சொன்னீங்க. இனிமேலும் கூட்டணி செல்லாதுங்க. ஆமா, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியோ இன்னைக்கு கம்யூனிஸ்ட் போய் நானும் இப்போ கம்யூனிஸ்டே போறான்னு வச்சுக்கோங்களேன், நான் கூட்டம் போட்டு முடிவு பண்ணிட்டேன் நம்மளாம் விஜய் கூட போறோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாலின் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை, முடிஞ்சு போச்சு. அந்த கூட்டணி உடஞ்சிருச்சு. இது அடுத்ததாக தேர்தலில் தான் இந்த கூட்டணி ஏன்னா வெற்றி பெற்ற காரணத்தினால அது தொடர்ந்து கொண்டு இருந்தது. எப்போ தோல்வின்னு வந்துருச்சோ அதுக்கு பிறகு அந்த கூட்டணி உடஞ்சிருச்சு. ஆமா, அப்போ நீங்க கம்யூனிஸ்டோ இல்லை பாமகவோ நான் சொல்ல மரியாதை நிமித்தமாக நான் சொல்றேன், நம்ம எங்க மேலே அவர் மேலே கேஸ் எல்லாம் இருக்கு, எப்படி பாமக அன்புமணி ராமதாஸ் உள்ள கொண்டு வராங்கிறது தெரியும். அப்போ இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு, இதற்கு ஆதரவாக நம்ம போகலாமா, நமக்கு ஃபியூச்சர் கணக்கு பண்ணி சொல்லலாமா அப்படிங்கிற அளவில் கூட அன்புமணி அவர்கள் யோசிக்கலாம். இன்னொன்று நமக்கு நம்ம மனைவிக்கு ஒரு மினிஸ்ட்ரி கிடைக்கும். நான் இதோட கூடுதலாக ஒன்று சொல்கிறேன், நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஜான் ஆரோக்கியசாமி தான் மாற்ற முன்னேற்ற அன்புமணிக்கு வேலை பார்த்துவார். கரெக்ட். அப்போ நேற்று நைட்டே அந்த லைன் ஓப்பன் பண்ணியிருப்பார். ஏன்னா ராகுல் காந்திக்கு ட்வீட் போட்ட கொஞ்ச நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து சொல்லி போட்டார். தமிழக தலைவர்களை அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து சொல்லி போட்டிருக்காரு, அண்ணாமலைக்கு அடுத்து போட்டிருக்காரு. அப்போ அந்த கணக்குகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நான் வாய்ப்புகளை தான் பேசுகிறேன். இதில் ஒரு 5, இதில் ஒரு 4, அப்படி பார்த்தா 9 தான் வருது. இன்னும் 11, 2 பேர் வேணும். கம்யூனிஸ்ட் 2 பேரும், சிபிஐ 2, சிபிஎம் 2, 4. விசிக்க போக மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல பாமக இருக்குன்ற காரணத்தினால. ஒருவேளை இல்லை எனக்கு பாமக வேண்டாம், நீங்கள் சொல்ற மாதிரி பாமக வேண்டாம்னு சொல்லி லைன் எடுத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் 2, சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிக 2, ஐஎம்லும் போகலாம். ஏன்னா அவங்களும் ஏனிச்சுனா தான் மதிமுக மட்டும்தான் உதவி சொல்லினாங்களே தவிர மற்ற யாரும் அவங்க சொந்த சின்னத்தில் நின்றுருக்காங்க. அதனால கொறடா உத்தரவு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கட்சி தாவல்கள்லாம் பொருந்தாது. அப்போ அவர்கள் போகலாம். இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற கட்சிகள். அப்போ அப்படி இப்படின்னு இழுத்து போட்டு 112, 120 வரைக்கும் கூட கொண்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. பட் ஆனால் இந்த மாதிரி போனால் இவங்க ஒரு டிமாண்ட் வச்சாங்கன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம். ஆல்ரெடி காங்கிரஸ் டிமாண்ட் வச்சு தானே இருக்காங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி அந்த டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனால் இந்த டிமாண்டுக்கு விஜய் ஈல்ட் ஆவாரா? ஸோ இது ஒரு பக்கம். நீங்கள் 107க்கு பிடிச்சிக்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் டிமாண்டு காங்கிரஸ் வைக்கலாங்க. ஆனால் நான் அதுக்கு தான் அந்த அடுத்த பாயிண்ட் வரேன். ஆமாம், இப்போ நீங்கள் சின்ன சின்ன கட்சிகளை கூட்டி 4 பேர் 5 பேருக்கு ஒரு மினிஸ்டர், 4 பேருக்கு ஒரு மினிஸ்டர், 2 பேருக்கு ஒரு கம்யூனிஸ்ட் மினிஸ்டர் கேட்க மாட்டாங்க. அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. இதோட விசிக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் இப்படி கொடுக்குறத விட இன்னொரு பெட்டரான ஆப்ஷன் ஒன்று இருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கு வெளியே வந்த பிறகு அவருடைய எண்ணம் என்பது எடப்பாடி பழனிசாமி பழித்து இருக்கணும், டோட்டலாக முடிக்கணும், வாஷ் அவுட் பண்ணணும். அது தீர்த்துட்டார், சொல்லிட்டாரு, வேற முடிச்சிட்டார். அது முடிச்சிட்டார். இனி செங்கோட்டையன் தாவேக்க தான். அவர் நம்ம கூட நினைச்சோம் தாவேக்க ஒரு வேலை தோற்றால் அதிமுக பக்கம் கூட மறுபடியும் போயிட்டு ஏன்னா கட்சி கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணணும், நான் அந்த ரிவோல்ட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேங்கிற மாதிரியான வேலைகளை தான் பார்ப்பாரான்னு நினச்சேன். அதெல்லாம் இல்லைங்கிறது ஆயிடுச்சு. ஏன்னா அவர் இப்போ அடுத்ததாக நமக்கு பிடபிள்யூ மினிஸ்டர் கேட்கலாமா, ஹைவேஸ் மினிஸ்டர் கேட்கலாமாங்கிற ரேஞ்சில் யோசிச்சுட்டு இருப்பார். ஆமாம், அப்படி இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக லைனை ஓப்பன் பண்ணி இப்போ நீங்கள் எத்தனை பேர் 41 பேர் இருக்கீங்களா, சரி ஓகே 30 பேர் வரீங்களா, உங்களுக்கு அழகாக மினிஸ்டர் வாங்கி தரேன், கட்சி தாவலே பண்ணிருங்க, கூட்டணி கொடுக்குறோம் வெளியில வந்து ஆதரவு அதெல்லாம் ஒன்று வேணும், அப்படியே உள்ள வந்துருங்க அப்படின்னா இந்த குரூப் யாருமே வேண்டாம். நீங்கள் 2, 4 எல்லாம் தள்ளிப்போ, காங்கிரஸ் வேண்டாம், யாருமே வேண்டாம்.
நான் இங்கேருந்து 30 தூக்கிடுறேன்னா 108 30 130 கம்ஃபர்டபுளாக தாவேக்கா ஆட்சியாகவே 5 வருஷம். தாவேக்கா ஆட்சியாகவே இது நடக்கும் அப்படிங்கிறது அது கம்ஃபர்டபுளான பொசிஷன். ஸோ இது எல்லாத்திற்குமே வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அதனால தான் 2 வாரம் கேட்டிருக்காரா விஜய் அவர்கள்? இருக்கலாம். நீங்க ஏன்னா இது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்த காட்சிகள், தேர்தலுக்கு முந்தைய இருந்த காட்சிகள், நம்ம நம்பர்ஸ் கம்மியா இருக்கும், நம்ம எம்எல்ஏஸை சேஃப்கார்ட் பண்ணணும்னு ஒரு இடம் இருந்தது. அப்ப எல்லாரும் பனையூருக்கு வந்துருங்க, இல்ல ஒரு ரெசார்ட் தேடுறோம்னு சில செய்திகள் தகவலாக இருந்தது, அதெல்லாம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன், உங்களுடைய ஆட்களை நீங்க சேஃப்கார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மாறி இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இல்லைங்க அந்த ஆட்சி நம்ம கொடுக்கக்கூடாது, விஜய்க்கான மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஆட்களை சேஃப்கார்ட் பண்ண முயற்சி பண்ணணும். பட் அந்த முயற்சிகள் எவ்வளோ தூரம் எடப்பாடி பழனிசாமி இறங்க முடியும்? கண்டிப்பாக இது கூவத்தூர் கிடையாது. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து செங்கோட்டையின் மூலியமாக இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. கம்ஃபர்டபுளான ஒரு மினிஸ்ட்ரியாக அது போயிடும், கம்ஃபர்டபுளான ஆட்சியாக போயிடும். பட் ரெண்டு இதுலையுமே இங்கே சில பேர்லாம் ஒரு இந்த ஆட்சி எவ்வளோ நாள் தாங்கும், 108 பேர் தான் வச்சிருக்காரு, இது ரொம்ப நாள் தாங்குமா அப்படிலாம் சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தாங்கியிருந்தா நான் நினைக்கிறேன். ஏதாவது நம்பர்ஸ் பண்ணி, ஏன்னா மக்களுக்கும் சொல்கிறேன், அரசியல் கட்சிகளுக்கும் சொல்கிறேன், இன்னொரு தேர்தல்ங்கிற ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்க யாரும் இன்றைக்கி விரும்ப மாட்டாங்க. ரீபோல் போயிடலாம், நம்ம பேசாமல் அவர் மெஜாரிட்டியே கவுத்து விட்டு அவர் மெஜாரிட்டி ஃப்ளோரில் ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிறாங்க, 108 பேர் தான் ஓட்டு போடுறாங்கன்னா அது வீழ்த்தப்படும், அந்த ஆட்சி நிற்காது. அது ஜெயிச்சிருச்சுன்னா 6 மாதம், அதுக்கு பிறகு தவிர ஃப்ளோர் டெஸ்ட் கேட்கலாம், இது போகும். அதை யாராவது வீழ்த்துவதற்கான வேலைகளை இப்போ திமுக அதிமுக சேர்ந்து வீழ்த்துவதற்கான வேலைகளை பார்ப்பார்களா? எனக்கு செய்ய மாட்டாங்க. நேற்று முதலமைச்சர் நான் எதிர்கட்சியாக செயல்படுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டார். இன்னொன்று சில பேரா நேற்று ஏன் திமுக அதிமுக ஒன்று சேரக்கூடாது ஆமாம் அப்படிங்கிற சேர வாய்ப்பே இல்லை. அது எப்படி சேருவாங்க? இன்னொன்று நீங்கள் சேருவாங்கன்னு வச்சுக்கலாமே கணக்கில். சேர்ந்தாங்கன்னா அது விஜய் இன்னும் பலமாக்குற ஒரு விஷயமா மாறிடாதா? மக்கள் என்ன யோசிப்பாங்க, நான் வந்து விஜய் ஒரு ஆட்சி மாற்ற கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட ஆட்சிக்கு நெருக்கத்தில் போய் சேர் பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டு வர்றேன், நீ அதையும் வீழ்த்தி நீ மறுபடியும் ஃப்ராடுத்தன வேலையை பார்க்குறியா, அப்போ நான் விஜயை இன்னும் எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவேன் பாரு அப்படிங்கிற வேலையை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விசத்தனமான முயற்சியை நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த வேலையை பண்ண மாட்டாங்க. அதனால் திமுக அதிமுக ஒன்று சேர்வது அதெல்லாம் நடக்காது. திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து விஜய் வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டில் காலி பண்ணுற அந்த வேலையும் நடக்காது. ஆட்சி வந்துடும், ஆட்சி நீடிக்கும் தான் நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு ஆட்சி நீடிக்கும் தான் நினைக்கிறேன். அது பெரிய குழப்பம்லாம் ஏற்படாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தேர்தலும் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் நடந்திருக்கு. இப்போ ஆட்சியும் எப்படி மர்மமான முறையில் நடக்குமா எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி? இல்லைங்க, நீங்கள் அதை மர்மமானு நான் சொல்கிறேன். நீங்கள் நான் புரிஞ்சுக்கிறது வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக தாவேக செயல்பட்டது அப்படிங்கிறது. அப்படி தொடர்ந்து செயல்பட முடியாது. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தாவேக்கோடைய ஆட்சி, தாவேக்கோடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேக்கோட அமைச்சர்கள் இப்படி தான் இருக்கும் போது கூட்டணி கட்சியாக யாராக வந்தாங்கன்னா ஒரு 2 பேர் மினிஸ்டர்ஸ். நீங்கள் நாளைக்கு மினிஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அவர்களும் இல்லை நாங்கள் ப்ரெஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம், நாங்கள் கட்சிகள் எல்லாமே ரகசியம் தான், வெளியே சொல்ல மாட்டோம் அப்படி நீங்கள் செயல்பட முடியாது. பேசி தான் ஆகணும். நீங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்து தான் ஆகணும். கண்டிப்பாக. என்ன சார் நீங்கள் மினிஸ்டராக இருக்கீங்க பேச மாட்டீங்களா? ஐயோ இல்லைங்க தளபதி சொல்ல, நான் இப்போ பிஸியான சொல்லுவேன், தளபதி சொல்ல நான் பேச மாட்டேங்க, தளபதியோட பர்மிஷன் கேட்டு. அப்போ என்னன்னா மக்கள் இதுதான் நம்ம பண்ண தப்பு இதுதானோ, தளபதி அவருக்கே வாக்களித்தோம், அப்போ எதாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்க கை காட்டி விட்றாங்க, இது எப்படி சரியாகும்? அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எம்எல்ஏட்ட போகணுமா இல்லை பனையூர் ஆஃபீஸ்க்கு போகணுமா? அதானே. நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எம்எல்ஏட்ட போகணுமா இல்லை சீஃப் செக்ரட்டரியேட் போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துடும். அதனால் அப்படி இருக்க செயல்பட முடியாது. இவர்கள் நிச்சயமாக பேசித்தான் ஆகணும். அதில் அவங்க பழகிக்கிட்டு அந்த அனுபவத்தை எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி போகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை சிக்கல் என்பது, நான் எம்எல்ஏவை போனாலும் சில நேரங்கள் நமக்கு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். என்னடா அது எம்எல்ஏ போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒரு கேள்வி இருக்கும். இது முன்ன நம்ம போனதே கிடையாது. கண்டிப்பாக. எல்லாமே எம்எல்ஏ மட்டுமல்ல, நீங்கள் அமைச்சராகவும் போகிறீங்க. இதில் சில பேர் வந்து அமைச்சராகவும் போகிறீங்க. அப்போது அந்த அமைச்சராக போகக்கூடியவர்களுக்கு இன்னும் கூடுதலாக இது என்ன துறை, இதில் என்ன நடக்குது, இதில் நம்ம என்ன செய்யணும், இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஏன்னா சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, இது ரொம்ப தூய்மையான ஆட்சி கொடுப்பேன். இன்னும் சொல்லப்போனால் ஸ்டாலின் அரசாங்கத்தின் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இது அதிகாரிகள் ஆட்சியாக இருந்தது. அனுபவம் இருந்தவர்களையே வச்சு அதிகாரிகள் இந்த ஆட்டினாங்கன்னா ஒண்ணுமே இல்லாத உங்களை என்ன செய்வாங்க? அனுபவமே இல்லாம புதுமுகமா போறீங்க. அப்போ விஜய் இந்த கருத்துக்கே வரேன். ஏங்க எல்லாமே ஸ்டாலின் அதிகாரிகள்கிட்ட கொடுத்துட்டாங்க, அதிகாரிகள் ஆட்சியாக திமுக ஆட்சி நடந்தது. அப்போ இது இன்னும் மோசமாக அதிகாரி என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்குமே தவிர, தம்பி உனக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் உட்காரு, நான் சொல்றது மட்டும் நீ செய், இதில் மட்டும் கழுத்து போட்டு இதை வந்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் சொல்ல மாட்டேன்னு நிச்சயம் கண்டிப்பாக சொல்லுவார். பட் இவங்களுக்கே ஒரு பயம் இருக்குங்க, ஒரு பதட்டம் இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். நம்ம வந்து இன்னும் சொல்லப்போனால் நம்ம பெருசாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனதில்லை. ஆமாம். ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன், போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன், இல்லை நான் அடிபட்டே சிறையில் இருந்திருக்கேன், நான் மக்களுக்காக போராடி இருக்கேன், உண்ணாவிரதம் இருந்திருக்கேன். இந்த ஃபார்மெட்டு எதுவுமே எல்லாம் உடஞ்சிருக்கு இன்றைக்கி. அப்போ எனக்கு வந்து ஒரு எஸ்பி ஆஃபீஸ் போய் பர்மிஷன் கேட்குறது எனக்கு தெரியாது. ஆனால் எஸ்பி உங்களுக்கு சல்யூட் அடிப்பார் சார், ஒரு இவர் ஏசி வந்து சல்யூட் அடிப்பார், டிசி வந்து சல்யூட் அடிப்பார். அந்த ரேங்க்கில் நீங்கள் போகிறீங்க.
அப்போ அந்த ஒரு பயமும் ஒரு பதட்டம் வரும். அதை தாண்டி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து நம்ம தூரத்துல நின்று பார்த்துட்டு இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு நம்ம கீழே வேலை பார்க்க போறாரு, நம்ம பேரலா வேலை பார்க்க போறாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, தம்பி நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன். இல்ல இவர் என்ன சொல்லி வேலை வாங்குவாரு? அதான் சொல்றேன், நீங்க அந்த துறையை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் டைம் ஆகும். இன்னைக்கு என்னன்னா, வாக்களித்த மக்கள் விஜயை வந்து சிஎம் ஆக்கணும்னு நினைத்த மக்களுக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே நான் வந்து இந்த விமர்சனமாக கூட வைக்கல, யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு இன்னுமே இந்த ரிசல்ட்ஸை வந்து என்னால் இன்னும் ஜீரணிக்க முடியலங்கிறது கூட இல்லைங்க, இல்லை புரிஞ்சுக்க முடியல. ஜீரணிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. நீங்க உள்ள தள்ளியாச்சு, ஜீரணிச்சுதான் வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. அது ஜீரணிச்சுதான் மட்டனா உள்ள தள்ளியாச்சு. ஆனா என்னால் புரிஞ்சுக்க முடியல என்னால். ஏன்னா நிறைய பேர் நான் பேசினேன், ஆமாங்க தளபதிக்காக வாக்களிச்சிருக்கோம், எந்த ஐடியாவில் வாக்களிச்சிங்க? அவர் சிஎம் ஆகணும்னு வாக்களிச்சேன், ஓகே. அவர் சிஎம் ஆகிட்டாருன்னே வச்சுக்கலாம். முன்னாடி சொல்கிறது நான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர சிஎம் ஆகிட்டாரே வச்சுக்குவோம். சட்டமன்றத்துக்கு போய் என்ன பண்ணுவார் சார்? அவருக்கு ஒன்றுமே தெரியாது சார், அவர் கற்றுக்குவார் சார். நான் சொன்னேன், இது கற்றுக்கிறதுக்காக போகிறீங்க? இது விளையாட்டு பொம்மை இல்லைங்க, இது விளையாட்டு பொம்மை. இதை போட்டு பார்க்கலாம். இல்லை இது வந்து ஒரு ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், இல்லை ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ட்ரையல் அண்ட் எரரில் கற்றுக்கலாம், உடஞ்சா திரும்ப ஒட்ட வச்சுக்கலாம், இல்லை வேற ஒரு பொருள் வாங்கிக்கலாம். அப்படி கிடையாது, இது வேற. இன்னும் சொல்லப்போனால் சினிமா கூட கிடையாது. சினிமாவில் ஒரு டேக் இல்லாட்டி 40 டேக் கூட போகலாம். ஆமாம், டேரக்டர் ரொம்ப கடுப்பாயிடே, போடா நீ நாளைக்கு வந்து நடிச்சுக்கடான்னு சொல்லி கூட சொல்லிடுவார். இல்லை பேக்கப் பண்ணுப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. நீங்கள் நடித்ததை ஸ்பாட் எடிட் பண்ணலாம், வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணலாம், நீங்கள் ஸ்டூடியோவில் வச்சு எடிட் பண்ணலாம், இதுவும் நடக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் ஒருத்தர் கேள்வி கேட்குறாருன்னா அந்த இடத்துல பதில் சொன்னீங்கன்னா அது எல்லாமே பதிவாக மாறுகிறது. கண்டிப்பாக அந்த பதிவுகளை மக்கள் பார்க்குறாங்க, இது எல்லாமே இருக்குது. அதனால தான் என்னால் மக்கள் வந்து ஒரு அனுபவம் இல்லாத ஒரு நபர் எம்எல்ஏ ஆக்குறதுனால ஓகே ரைட் ஓகே புதியவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கின்றோம். ஆனால் அமைச்சர் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அமைச்சரவையை கொடுப்பதும் ஒரு ஆட்சியை கொடுப்பதுங்கிறது என்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அரசியலை பார்த்து வந்த விதம், இல்லை நம்மளே அரசியல் செய்த விதம் என்பது வேறாக இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு எந்தெந்த ஃபார்மெட்டெல்லாம் விஜய் உடச்சிருக்க, நீங்கள் பாசிட்டிவாக சில விஷயங்கள் சொல்கிறேன், நீங்கள் பாசிட்டிவாக முதல்ல பேசிடலாம். பாசிட்டிவாக இன்னைக்கு வந்து பல தொகுதிகளில் அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத, நான் சாதி ரீதியாக சொல்கிறேன், சமூக ரீதியாக சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் கொண்டு வந்து நீ படிச்சு ஜெயிக்க வச்சிருக்காரு. கண்டிப்பாக பொது தொகுதிகளை தலித்துகள் கொண்டு வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு. இதெல்லாம் உண்மையிலே பெரிய புரட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எப்பயுமே இந்த பெரும்பான்மை சாதி யாருப்பா சார், கவுண்டரை நிப்பாட்டு, இங்கே யாருப்பா, இங்கே முக்குளத்தோரை நிப்பாட்டு, இங்கே யாருப்பா செட்டியாரை நிப்பாட்டு, இப்படிங்கிற கதைகளை உடைச்சு காலங்காலமாக அதான் கட்சியில் பண்ணிட்டு அதை உடைச்சிருக்காரு. ரெண்டாவது, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 அல்லது 3 இடங்கள் தான் தாவேக்க பணம் கொடுத்தது, அந்த குற்றச்சாட்டு வந்ததுங்கிறது. அந்த RS முருகன் ஒன்று கொடுத்தாரு, அப்புறம் அதே ஒரு சேலத்தில் 2 பேர் கொடுத்தாங்கன்னு குற்றச்சாட்டு வந்து, அதை தாண்டி யாரும் கொடுக்கலாம். ஆமாம், அப்போ பணத்தை வாங்கிக்க, ஆனால் குத்துறதெல்லாம் தாவேக்கு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய புரட்சி. இந்த 2 விஷயமும் ரொம்ப பாசிட்டிவான விஷயமா பார்க்கின்றேன். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிற மாதிரி பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா. மிக்க நன்றி சார்.